Assalamu alaikum. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைட்டிங் சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரொம்பவே சிம்பிளாக 15 நிமிஷத்துலேயே செய்யக்கூடிய ஒரு முறுக்கு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு அச்சு எதுவுமே தேவையில்லை, ரொம்பவே சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பேனில் 1 கப் தண்ணி சேர்த்திருக்கேங்க. நீங்கள் எந்த டம்ளரில் தண்ணி சேர்க்குறீங்களோ அதே டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாங்க. கூட மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்திருக்கேங்க. சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். பெருங்காயம் 1 பிஞ்ச், தேவையான அளவு உப்பு சேர்த்திருக்கேங்க. வெள்ளை எள்ளு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேங்க. கூட வெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். வெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் நெய் அல்லது ஆயிலும் சேர்த்திக்கலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. பாருங்கள், 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். நம்ம எந்த கப் அளவுக்கு தண்ணி எடுத்தோமோ அதே டம்ளரில் தான் நான் 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேங்க. இப்போ அரிசி மாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. இந்த அளவுக்கு எல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு வச்சிடலாங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேங்க. ரொம்ப சூடாக இருக்கும். கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப ஆறிச்சுன்னா நமக்கு அந்த அளவுக்கு ஷேப் வராது. இந்த சூட்டில் தான் நம்ம பிசைஞ்சு எடுக்கணும். பாருங்கள், முறுக்கு மாவு பழத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்ட் ஆகிடுச்சு. இது அப்படியே வைக்கக்கூடாதுங்க. ஒரு ஈரத்துணி போட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் நம்மளோட மாவு வந்து காயாமல் இருக்கும். கொஞ்சமாக கையில் இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு சப்பாத்தி கட்டையில் நான் இந்த மாதிரி ஷேப்புக்கு தேய்ச்சி எடுத்துக்கிறேங்க. உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் பிடிச்சிக்கலாம். நான் இந்த மாதிரி குர்குரே ஷேப்பில் தாங்க நான் தேய்ச்சி எடுக்க போகிறேன். கிட்ஸுக்கு இந்த மாதிரி கொடுத்தோன்னா கிட்ஸ் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால தான் இந்த மாதிரி ஷேப்பில் நான் தேய்ச்சி எடுத்துருக்கேன். பாருங்கள், எல்லா மாவையும் நான் இதே மாதிரி தேய்ச்சி எடுத்துட்டேங்க. குர்குரே ஷேப்லேயே எடுத்துட்டேன். ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கணுங்க. ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கும்போதே நம்ம இதோட முறுக்குலாம் நம்ம இதில் சேர்த்திக்கலாம். நான் ஏற்கனவே 1 பேன்ச் நல்லா பொரிச்சு எடுத்துட்டேங்க. நம்மளோட முறுக்கெல்லாம் ஆயிலில் சேர்த்துனதுமே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அதை குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது ரொம்பவே ஈஸியாக அண்ட் சிம்பிளான ரெசிபிங்க. நமக்கு இது செய்யறதுக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் தாங்க ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நம்மளோட முறுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. இதெல்லாம் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ரொம்பவே ஈஸியான ரெசிபிங்க. குழந்தைகள் வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா டீ டைம் ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்குங்க இந்த ரெசிபி. பாருங்கள், இதெல்லாம் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். எந்த அளவுக்கு சாப்பிட்டு பாருங்கள் நம்மளுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைட்டிங் சமையலில் வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைட்டிங் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.